ஆபாச பட நடிகைக்கு பணம் வழங்கிய வழக்கு தண்டனையிலிருந்து தப்பிய வருங்கால அதிபர். நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் வருங்கால அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனை எதிர்த்து ட்ரம்ப் போட்டியிட்டார். ஆனால் அதிபர் தேர்தலுக்கு முன்பு ட்ரம்ப் தன்னுடன் பாலியல் உறவு கொண்டதாக அமெரிக்காவைச் சேர்ந்த நடிகையான ஸ்டோமி டேனியல்ஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். இதனை வெளியே சொல்லாமல் இருப்பதற்காக அந்த நடிகைக்கு பணத்தை டொனால்ட் ட்ரம்ப் வாரி இறைத்திருக்கிறார். இந்த பண பரிமாற்றத்தை மறைப்பதற்காக தனது நிறுவனத்தின் கணக்குகளில் ட்ரம்ப் முறைகேடு செய்ததாகவும், தேர்தல் முடிவுகளில் தவறான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஆதரவாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பிரச்சார நிதியை ட்ரம்ப் முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்ட 34 பிரிவுகளில் குற்றச்சாட்டுகளை நியூயார்க் நகரின் மேன்ஹாட்டன் குற்றவியல் நீதிமன்றம் கடந்த ஆண்டு அதனை உறுதி செய்தது. இதனையடுத்து ட்ரம்புக்கான தண்டனை ஜனவரி 2025 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி ஜுவான் மெர்சன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று புதிய அதிபராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் ட்ரம்புக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனையின்றி தற்போது விடுதலை செய்யப்படுவதாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனினும் அவரது குற்றச்சாட்டு உறுதியான நிலையில் அவருக்கு சிறை தண்டனையோ அபராதமோ எதுவும் விதிக்காமல் விடுவித்து வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. இந்த தீர்ப்பு எதிர்பார்த்த ஒன்றுதான் என எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர்.